படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, தனுஷ் ஆஸ் அ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சூப்பராக வந்து வேலை வாங்கிட்டாரு, சூப்பரான கதை கொடுத்துட்டாரு. ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷோட ஜெராக்ஸ் காப்பியாகவே நடிக்க வச்சிட்டாரு. அது ஒன்று தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஹீரோ வந்து அவருக்கான தனித்துவம் எதுவுமே கிடையாது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எதுவுமே இல்லாமல் தனுஷோட மிமிக்ரி தான் அந்த ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து அந்த ஹீரோவோட பர்சனலாக வந்து நெக்ஸ்ட் படம்லாம் பண்ணும்போது அது ஒரு மைனஸாக வரும். அது ஒன்று தான் ஒரு இது. ஒருவேளை தனுஷ் வந்து அவரோட லைஃப்பில் இருக்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தாரோ, அவரோட லவ் ஸ்டோரி சொல்ல வந்தாரோன்னு நம்ம ஒரு கேள்வி போச்சுன்னா, அதில் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா சரத்குமார் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை ரஜினியை மீன் பண்ணி சொல்கிறாரா என்னன்னு தெரில. பட் ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு தெரியும், அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் வந்து பெரிய ஒரு லவ் ஸ்டோரிலாம் கிடையாது, டக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ நீங்கள் இது ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா அந்த கதை இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. மியூசிக் சைடு பார்த்தீங்கன்னா மியூசிக் சைடு பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரீசெண்டாக நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும், லிரிக்ஸ் நம்மளுக்கு கேட்காது. இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப மியூசிக் பொறுமையாக வச்சு லிரிக்ஸ் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் யாருக்குன்னா பெரிய ஹிட் ஆச்சு. அந்த சாங் வந்து ஏற்கனவே நம்ம வைப் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த படத்தில் அந்த சாங் பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு லைனுக்குமே என்ன லிரிக்ஸுங்கிறது இந்த கதையோட அப்படியே ஒன்றி சூப்பராக இருக்குது. படத்தில் காமெடி வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒரு நியூ ஃபேஸ் தான், அவர் பார்க்கும்போது பெருசாக நம்மளுக்கு சிரிப்பு வரல. பட் போக போக நம்மளுக்கு அவர் கூட அந்த கதையோட ஒன்றி போகும்போது நல்லா சிரிப்பு வருது. படத்தில் ஏகப்பட்ட லவ் இருக்குங்க. டபுள் சைடு லவ், சிங்கிள் சைடு லவ், இந்த ஹீரோ சுற்றி ஒரு 2-3 லவ் போகுது, காமெடியை சுற்றி லவ் போகுது. ஸோ லவ்வுக்கு இந்த படத்தில் பஞ்சமே இல்லை. February 14 வர வேண்டிய படம் 1 வீக் தள்ளி வருது. பட் லவ்வுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருமே ஜாலியாக ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம். லவர்ஸுக்கு இது ஒரு விருந்து. ரேட்டிங் வந்து ஒரு 8/10 கொடுக்கலாங்க. நல்லாயிருக்கு.